ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே பண்ணாரி சோதனை சாவடியில் பழுதாகி நின்ற லாரியில் இருந்த உருளைக்கிழங்குகளை சுவைத்த காட்டு யானைகள். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். உருளைக்கிழங்குகளை சுவைத்த காட்டு யானைகள், அந்த காட்சி தொகுப்பை பார்த்து வருகிறோம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே பண்ணாரி சோதனை சாவடியில் பழுதாகி நின்ற லாரியில் இருந்த உருளைக்கிழங்குகளை சுவைத்த காட்டு யானைகள். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சக்திவேல். வணக்கம் சக்திவேல், தகவல்களை பகிரலாம். வணக்கம். பாரம் ஏற்றி வந்த, அதாவது உருளைக்கிழங்குகளை பாரம் ஏற்றி வந்த லாரியை காட்டு யானைகள் ஒன்று சேர்ந்து சுவைத்த சம்பவமானது வாகன ஓட்டிகளிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது. இது சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் ஏராளமான காட்டு யானைகள் நடமாடுகின்றன. இந்த வனப்பகுதி வழியாக தமிழகம், கர்நாடகா மாநிலங்களை இணைக்கும் வகையில் சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையானது அமைந்துள்ளது. பகல் மற்றும் இரவு நேரங்களில் வனப்பகுதியை விட்டு வெளியேறும் காட்டு யானைகள் தேசிய நெடுஞ்சாலையில் நடமாடுகின்றனர். மேலும் அவ்வழியாக வரும் கரும்பு லாரிகளை எதிர்பார்த்து யானைகள் காத்திருக்கின்றனர். இந்த நிலையில் இன்று சத்தியமங்கலம் அடுத்துள்ள பண்ணாரி சோதனை சாவடி அருகே உருளைக்கிழங்கு பாரம் ஏற்றி வந்த லாரி பழுதான நிலையில் சாலையோரமாக நின்று கொண்டிருந்துள்ளது. அப்போது வனப்பகுதியை விட்டு வெளியேறிய காட்டு யானைகள் உருளைக்கிழங்கு ஏற்றி வந்த லாரியின் மேல் போடப்பட்டிருந்த தார்பாயை நகர்த்தி லாரியில் இருந்த உருளைக்கிழங்குகளை சுவைத்து சாப்பிட்டுள்ளது. இதனை கண்ட வாகன ஓட்டிகள் அச்சமடைந்து வாகனங்களை நிறுத்திவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளனர். ஒரு மூட்டை உருளைக்கிழங்கை காலி செய்த பின்னர் யானை மெதுவாக வனப்பகுதிக்குள் சென்றடைந்துள்ளது. யானைகள் நடமாட்டம் உள்ளதால் வன சாலைகளில் வாகனங்களை நிறுத்த வேண்டாம் என வனத்துறையினரும் வாகன ஓட்டிகளிடம் மற்றும் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகளிடம் கோரிக்கையும் எச்சரிக்கையும் விடுத்து வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.